இன்றைக்கி ஷைன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 1/2 கப், சின்ன வெங்காயம் ஒரு 15, வறுமிளகா 10லேருந்து ஒரு 12, தக்காளி சிறியது 1, மிளகு 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 2 டீஸ்பூன், தோசை மாவு, அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும். நான் மீடியம் சைஸில் 3 பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா தோல் உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து தீயக்கூடாது, தீயாமல் பார்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுப்படட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ கூட பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இதுதான் அந்த பேஸ்ட்டுக்கு, பூண்டு பேஸ்ட்டுக்கு இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவராக வரும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போது மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிளகு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். மிளகையெல்லாம் வெடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, வெங்காயமோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வறுமிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணாலும் சரி, அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த பூண்டு பேஸ்ட்டுக்கு காரமே. ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சிறிய தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து பெருசாக எதுவும் போட்டுறாதீங்க, சின்ன தக்காளி போட்டால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தக்காளியோட ஃப்ளேவரே இதில் தெரியக்கூடாது. ஜஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கோம் நம்ம. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு வதங்கணும். ஸோ இது நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சே வருங்க, ஏன்னா தீயக்கூடாது. அதனால் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னுட்டு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டோட கலரு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளியும் நமக்கு வதங்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சிட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சா இந்த மாதிரி வரும். நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும்.
நம்ம அடுத்து ஒரு தோசை பேன் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானோடனே தோசை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா நீட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நம்ம செஞ்சு வச்சுக்கிற பூண்டு மசாலா 5 தோசைக்கு வரோங்க. அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த தோசை ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. இப்போ பூண்டு மசாலா எடுத்து இந்த தோசையில் எல்லா இடத்துலையும் தடவி விடலாம். ஃபுல்லாக தடவி விடுங்க. இந்த கரண்டிலேயே தோசை வந்து சைட்லலாம் கொஞ்சம் மொதாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த கரண்டியாலவே நல்லா தேய்ச்சி விடணும். ஸோ நல்லா மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு இந்த தோசை இப்போது வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு தோசை ரெடி. அருமையான சுவையான அட்டகாசமான பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷைன் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.